Students, in the question பாருங்க. Opening inventory is 29,000, purchases is 2,42,000, sales is 3,20,000, gross profit ratio is 25%. Generally, gross profit ratio அப்படினு கொடுத்தாலே it is on sales. Okay, but questionல sales இருக்கு இல்லையா, 3,20,000 into 25%. On cost னு கொடுத்தால் மட்டுமே it is on cost, otherwise it is taken as it is on sales. So inventory turnover ratio formula எழுதுங்க. Cost of goods sold நாலும் revenue from operations நாலும் ஒன்று தான், divided by average inventory. Average inventory க்கு formula என்ன சொல்லியிருக்கேன், opening inventory plus closing inventory by 2. Opening inventory is 29,000, closing is 31, divided by 2 you get your 30,000. Gross profit is 25% of 3,20,000, that is 80,000. So நீங்கள் நான் என்ன சொல்லியிருக்கேன், cost of revenue from operations is nothing but revenue from operations minus gross profit, இல்லாட்டி sales minus gross profit. அதான் 3,20,000 minus 80,000 gives you 2,40,000. Closing inventory சொல்லியாச்சு, opening plus purchases plus gross profit gives you minus sales will give you closing inventory. ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை இல்லாட்டி எழுதிக்கோங்க. தென் யூ கெட் யுவர் ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங், யூ கெட் யுவர் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 8 times. ஓகே, ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஒரு தடவை இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள். க்ளோசிங் இன்வென்ட்ரி இந்த கொஷனில் கொடுக்கல, ஆனால் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிராஸ் ப்ராஃபிட் ஃபில் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் டெபிட் சைடில் இருக்கும், கிராஸ் ப்ராஃபிட்டும் எழுதிடுவீங்க. கிரெடிட் சைடில் சேல்ஸ் இருக்கும், ரிமைனிங் தான் க்ளோசிங் ஸ்டாக். இது ஃபில் பண்ணால் யூ கெட் யுவர் ஆன்சர். அப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி இந்த ஃபார்முலா க்ளோசிங் ஸ்டாக் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் ப்ளஸ் கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் சேல்ஸ், இது போட்டாலும் யூ கெட் யுவர் ஆன்சர். I hope you have understood this concept. This is called as inventory turnover ratio. Thank you.